கட்டாயம் அது மாற்றம் ஏற்படும். போதைப்பொருள் ஒழிக்கப்பட வேண்டும். போதைப்பொருள் இல்லாத ஒரு உலகம் உள்ள விடுதலையாக இந்த பல்கலைக்கழகத்திலும் முதல்நிலை மாணவர்களாக வந்து பல்வேறு கண்ணீர் உழைப்பு அவருடைய நேர்மை எல்லாம் இந்த படிப்பினாலே மாறும். சமூகம் பின்தங்கி காணப்பட்டால் அதை உயர்த்துவதற்கு முன்னிலைக்கு வருவது கல்வி. அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனம் மற்றும் சில்லாலை சாந்தையூர் சிவத்தொண்டர் சங்கமம் இணைந்து நடத்திய போதைப்பொருள் எதிர்ப்பு தின நிகழ்வில் சிறப்பு நிகழ்வாக கடந்த வருடம் காபோத உயர்தரத்தில் மாவட்ட நிலையில் சாதனை நிகழ்த்திய மாணவி செல்வி வஜினா பாலகிருஷ்ணன் உட்பட பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான 6 மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வு சாந்தையூர் விநாயகர் கலையரங்கில் கடந்த 26/6/2024 அன்று மாலை ஊர் கூடி மிகவும் சிறப்பான முறையில் மாணவர்கள் கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக தெல்லிப்பள்ளி சுகாதார வைத்திய அதிகாரியான மருத்துவர் திரு பரா நந்தகுமார் அவர்கள் பங்கு பெற்று நிகழ்வை சிறப்பித்தார். அந்த மாணவர்களை நாமும் மனதார வாழ்த்தி காணொளிக்கு செல்லலாம். வாருங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். எனவே இம்மாணவர்களை வாழ்த்தி பட்டங்கள் பெற்று பல்கலைக்கழகம் சென்று இப்பிரதேசத்துக்கும் ஏனைய பிரதேசங்களுக்கும் சேவையாற்றக்கூடிய அளவுக்கு இந்த மாணவர்களை பாராட்டி வாழ்த்துவதற்காக அனைத்து மக்களையும் இம்மண்டப சிறப்பு விருந்தினராக A148 A149 சில்லாலை வடக்கு மற்றும் தெற்கு கிராம சேவையாளர் திரு சாமிநாதன் அருஞானந்தன் ஐயா அவர்களை வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரோடு இணைந்து சிறப்பு விருந்தினராக வடபிரதேச நல்லிணக்க சம்மேளனத்தின் தலைவர் திரு கதிரவேல் புஷ்பராஜா அவர்களையும் வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
மக்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இன்றைய நாள் எங்களுடைய கிராமத்திலே ஒரு பொன்னெழுத்தால் குறிக்கப்பட வேண்டிய ஒரு நாளாக நாங்கள் கருதுகிறோம். எங்களுடைய சாந்தை கிராமத்தில் உள்ள சாந்தை சிவகொண்டர் சங்கத்தினர் இளைஞர்களாக முன்வந்து தங்களுக்கான ஒரு சங்கத்தை தாங்களாகவே அமைத்து எங்களுடைய சமூகத்திலே நல்ல சிறப்பான பணிகளை செய்வதற்காக சிவகொண்டினை செய்வதற்காக இந்த தொண்டர்களாக ஒன்று கூடி இன்றைய தினம் வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்துடன் இணைந்து இந்த போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எங்களுடைய கிராமத்தினுடையதும் இன்றைய இளைஞர்கள் பல இடங்களில் இருக்கிற இளைஞர்களுக்கும் இது ஒரு முன் எடுத்துக்காட்டான ஒரு நிகழ்வாக நான் கருதுகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் போதைக்கு அடிமையாகி எங்களுடைய தமிழ் சமூகத்தின் மீது திட்டமிட்டு அவர்களுக்கு இங்கே திணிக்கப்பட்டு இளம் பராயம் அதுக்குள்ளே மூழ்கி இன்று சின்னாபின்னமாக்கப்பட்ட ஒரு இனமாக எங்களுடைய தமிழ் இனம் இன்று வந்து கொண்டிருப்பதை பார்த்து பலரும் கவலை கொள்கின்றார்கள். அந்த வகையிலே திசை மாறி போகும் இந்த இளைஞர்கள் மத்தியில் இந்த சிவபக்தர்களாக இந்த இளைஞர்கள் இந்த நிகழ்வினை எடுப்பது என்பது ஒரு பலருக்குரிய எடுத்துக்காட்டாக அமையும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த சிவபக்தர் சங்கம் பல பணிகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். பல இளைஞர்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்றார்கள். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், என்னிடம் 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்த உலகத்தையே மாற்றுவேன், மாற்றி காட்டுவேன் என்று சொன்னார். அந்த மகானுடைய வாக்கிலிருந்து பெறுவது என்னவென்று சொல்லி சொன்னால், எந்த விடயத்தை என்றாலும் இளைஞர்கள் கையில் எடுப்பார்களாக இருந்தால் கட்டாயம் அது மாற்றம் ஏற்படும் என்பதற்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இந்த இளைஞர்கள் இந்த பொறுப்பை எடுப்பது என்பது மாற்றத்திற்கான பொறுப்பாக அமையும் என்பது இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இவருடைய பணி தொடர வேண்டும். இந்த பணியினூடாக உழைக்காத குடிக்காத இளைஞர்களாக இவர்கள் எமது கிராமத்தில் தோன்ற வேண்டும். சாதனை செய்திருக்கிறார், எங்கள் கிராமத்திற்கு பெருமை செய்திருக்கிறார், எங்கள் அனைவருக்கும் பெருமை செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாது எங்களுடைய கிராமத்தினுடைய இந்த முறை 6 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யும் நிலை இருக்கிறார்கள். ஒரு மாணவன் கணித துறையை தெரிவு செய்து எங்களுடைய கிராமத்திலே கணிதத்துறையில் தெரிவு செய்து இந்த துறையில் கூட சாதிக்க முடியும் என்றார்கள். 3 மாதத்திலே பாஸ் பண்ணி இன்றைக்கு அவர் பாராட்டப்படும் நிலைக்கு வந்திருக்கிறார். இவ்வாறு நாங்கள் கல்வியல் ரீதியாகவும் மாறிக்கொண்டு வரும் சமூகமாகவும் மாறிக்கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு சாதனையாளர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற மாணவ மணிகளே, இந்த சமூகங்களை வைத்திருக்கின்ற என் அன்புக்குரிய மக்களே, மகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த நாளை பற்றி, இந்த நாளின் சிறப்பை பற்றி ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களோடு பகிரலாம் என விரும்புகிறேன். இந்த நாள் உண்மையிலேயே ஒரு நல்ல நாள், ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள், கல்வியாளர்களை கௌரவிக்கின்ற நாள், அப்படிப்பட்ட ஒரு நாள். இந்த நாள் வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினால் போதைப் பொருள் மறுப்பு தினமாக கொண்டாடப்படுகின்ற, அகில உலக ரீதியாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனம் என்கின்ற அமைப்பு இந்த நிகழ்வை வருடாவிடம் கொண்டாடி வருகிறது, நிறைவு கொண்டு வருகிறது. கடந்த ஐப்பசி மாதம் 31ஆம் தேதி புகைப்பொருள் மறுப்பு தினத்தை நாங்கள் தங்காலை பக்தரிப்பு நிலையத்திலே இந்த உலோகங்களை குறித்து நின்று ஒரு அடையாள எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்தோம்.
ஏனென்றால் வளர்ந்து வருகின்ற எங்களுடைய சமூகத்தினர் எந்த அளவுக்கு போதைப் பொருட்களுக்கும் புகைப் பொருட்களுக்கும் அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நீங்கள் அறியாத விடயமல்ல. இந்த போதைப் பொருளுக்கும் அடிமையாகி எங்களுடைய மாணவ செல்வங்களுடைய எதிர்காலம் எவ்வளவு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, சீரழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் தெரியாத விடயமல்ல. இந்த நாளில் போதைப் பொருள் ஒழிக்கப்பட வேண்டும், போதைப் பொருள் இல்லாத ஒரு உலகத்தை நாங்கள் காண வேண்டும். அந்த மகிழ்ச்சியான நாளுக்கு நீங்கள் எல்லாம் உதவ வேண்டும் என உங்களிடம் நாங்கள் அன்புக்காக வேண்டியிருக்கின்றோம், அன்பாக வேண்டியிருக்கின்றோம். அப்படியான ஒரு நல்ல நாளிலே இந்த இடத்திலே இன்றைக்கு நாங்கள் இந்த மாணவர்களை கௌரவிக்க வேண்டும், இந்த நாளிலே கௌரவிக்க வேண்டும் என்பது நாங்கள் சிறப்பாக எடுத்துக்கொண்ட ஒரு விடயம். ஏனென்றால் படிக்கின்ற மாணவர்கள் இந்த காலத்திலே இந்த நிலையிலே இருந்து விடுபட வேண்டும், புகைப்பொருள் போதைப் பொருட்களில் இருந்து விடுபட வேண்டும். இன்று போதை ஒழிப்பு தினமாகிய இன்று அந்த போதை ஒழிப்பு நிகழ்வோடு இந்த போதைக்கு அடிமையாகாமல் இருந்து இன்று பயிற்சியை சித்தி வைத்து எல்லோரும் பாராட்டக்கூடிய வகையிலே அந்த பெறுவர்களை பெற்ற மாணவ செல்வங்களை பாராட்டுவதற்கு ஏற்பாடு செய்ய வடமேந்திய நல்லொழுக்க சகோதரர்களுக்கும் அதே நேரம் இந்த கிராமத்திலே இந்த இளைஞர்களாகிய சிவகொண்ட சபையினர் அவர்கள் மீது பாராட்டப்பட வேண்டியவர்கள் தற்போதைய சூழலிலே பல இடங்களிலே எல்லோரும் கேளிக்கைகளுக்கும் வினோதங்களுக்கும் ஏற்பாடுகளை செய்து அதிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்திலே இவர்கள் இந்த ஆன்மீக செயல்பாட்டுடன் இந்த கல்வி செயற்பாட்டை ஊக்குவிப்பதோடு நல்லொழுக்கம் உள்ள பிரஜைகளாக இந்த பகுதி வருங்கால சந்ததியினர் சிறப்பாக இருப்பதற்கு இந்த போதை ஒழிப்பு தினத்தை ஏற்பாடு செய்து எதிர்காலத்திலே போதையற்ற ஒரு கிராமமாக இந்த கிராமம் மிக அவர்கள் தொடர்ந்து உழைக்க வேண்டும். அவர்களுடைய முயற்சி உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது. உண்மையிலே அந்த ஆன்மீக நடவடிக்கையிலே அந்த இளைஞர்கள் ஈடுபட்டால் தானாகவே அவர்களுக்கு அந்த நல்லொழுக்கம் என்பது ஏனியவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற மனப்பான்றம் தானாகவே வளரும்.
இவன் தந்தை என்பவர்தான் என்ற சொல்லுக்கு இலக்கணம் வகுத்து அமர்ந்திருக்கின்ற சாதனை நாயகர்களே, அவர்களுக்கு விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற சாந்தை கிராமத்தினுடைய பெருமக்களே, சுதந்திர சங்கத்தினரே, எல்லாவற்றோடு இன்றைய இந்த நன்னாளிலே இந்த கிராமத்திலே இன்னொரு புத்தளர்ச்சியை உருவாக்குவதற்காக அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய நல்லொழுக்க சம்மேளனத்தினரே, இந்த அவையிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற கிராம சரியாளர்களே, கௌரவ விருந்தினர்களே, எங்களுடைய இந்த ஊருடைய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் இந்நேரம் வணக்கம். உண்மையிலேயே இன்றைய தினம் அந்த உங்களுடைய பேருவகையையும் பெரும் மகிழ்ச்சியையும் இந்த சாதனை வீரர்களை கொண்டாடுகின்ற அந்த பாங்கை காண்கின்ற போது உண்மையிலே மிகவும் மற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் எனக்கும் அதனுடைய வழிதலையும் நான் ஒரு அகதி சிறுவனாக இருந்து மருத்துவனாக வந்தவர். உங்களுடைய கிராமத்திலிருந்து சில குழந்தை இருக்கின்ற காரணம் கொண்டு இடம்பெயர்ந்து 12 கிராமங்களிலே நான் படித்திருக்கிறேன். பக்கத்தில் இருக்கின்ற வடகிழக்கிலிருந்து படித்திருக்கிறேன், மரங்களிலே படித்திருக்கிறேன். ஆனால் இந்த கிராமத்தை நான் பார்க்கின்ற போதெல்லாம் அந்த கிராமத்திலே கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு முன்னர் 2008ஆம் ஆண்டு நரம்பெல்லாம் மகிழ்ச்சியை சந்தித்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் அப்போதுதான் இந்த பிள்ளைகள் பிறந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அது 2 வயது ஒரு 18 வயது தான். அப்போது இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு ஒரு கனவு இருக்கிறது. எங்களுடைய கிராமத்திலிருந்து பலர் பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டும், கல்வியாளராக மாற வேண்டும், எங்களுடைய கிராமத்தை அனைவரும் திரும்பி பார்க்க வேண்டும். உண்மையிலே மிகவும் நிகழ்ச்சியானதெல்லாம் உங்களுடைய கிராமத்து மகள் மாவட்டத்திலேயே உங்களிடம் பெற்று நான் நினைக்கிறேன். நான் கட்ட கல்லூரி, ஆழ்ந்து கல்லூரியும் கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரையும் பெற்று தேசிய ரீதியிலும் 100 கிளை வந்து 32ஆம் இடத்தை வந்திருப்பது மிகப்பெரிய சாதனை. ஆகவே அந்த சாதனை இந்த கிராமத்திலே ஒரு புத்தளர்ச்சியை, புதிய ஒரு பரிணாமத்தை நான் நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டுகளே ஏற்படுத்தும் என்பதை இன்று உங்களுடைய இந்த தொடர்ச்சியான விழாக்கள் கட்டியிருக்கின்றன. ஆகவே இங்கே கைவற்றிக் கொண்டிருக்கின்ற அம்மாமார்கள், பெற்றோர்கள், நீங்கள் அனைவரும் உங்களுடைய ஒவ்வொரு குழந்தை நான் பல்கலைக்கழகத்திற்கோ ஏதோ ஒரு குழந்தை அனுப்புவேன் என்று சகோதரர்கள் இங்கே இருக்கின்ற 6 பேர்களும் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளே உழைத்தல 60 பேருக்கு மேல மாறணும். 5 ஆண்டுகள் ஒவ்வொரு வருஷம் தமிழா மாறணும். நான் இங்கே உங்களுடைய கிராமத்தினுடைய கொள்ளளவுக்கு இங்கே ஒரு நெருக்கமான மிகவும் வளர்ச்சியான இந்த கிராமத்திலே நிச்சயமாக ஒவ்வொருமையும் 15 பேரை நீங்கள் எடுப்பதாக கேட்கலாம். அதன் நினைக்கிறேன் பஞ்ச பாண்டவர்களாலே 5 பெண்கள் இருக்கிறார்கள். காலையில் கண்மொழியோட ஒரு ஆண்டாவது ஒரு கால பெண்கள் ஒரு காலத்துல பாரதியார் முதல் பெண்களாக மாணவரை சேர்ந்து படிக்காம வச்சிருந்தார்கள் எல்லாருமே. ஆனா அவற்றாலையும் இந்த தமிழ்நாட்டில் தான் இருந்தால் படிக்காம வச்சிருக்கிறார்கள். ஆனா பாரதிய அப்போது மாற்றுகிற போது வெள்ளக்காரந்த காலத்துல பெண்களுக்கெல்லாம் கல்விக்கு போவார்கள். மாடல் தம்மை மனதில் செய்யும் போதை கொடுத்துவோம், எல்லாரையும் படிச்சிருக்கோம். படித்து அந்த ஞானத்திற்கு கூட நிமித்திரவார்கள். இந்த மக்களை எல்லாம் பாண்டிய மக்களை மக்களை எனக்கு ஒரு ஆனாலும் இருந்துட மாட்டானாக ஒரு பையன் அதன் வித்தியாசமாக கணிதத்துறையில் நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் கூட அவருக்கு வெளிவருவீர்கள். நான் பெண்களுக்கு தான் கூட சப்போர்ட், ஆனால் அவர் முற்றுகாக ஆண்களுக்கு தான் எனக்கு 300,000 தேவைப்படுகிறது. இளைஞர்களே, தமிழ்நாடு இந்த அண்ணா மாதிரி இந்த அண்ணா மாதிரி நீங்கள் பெற வேண்டும். நிச்சயமாக இதோடு மயிர்கல் கொண்டு உருவாக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் நிறைய கஷ்டம் தருகிறீங்க. பெற்றோர்களுடைய அந்த கண்ணீர், உழைப்பு, அவருடைய வேதனை எல்லாம் இந்த மதிப்பினாலே மாறும். அன்பு, அறிவு, அடக்கம், அறம், அன்பாம் இந்த பிள்ளைகளுக்கு கூறுவோம். அறிந்திருந்தால் ஆட்களும் ஆளுந்தால் இந்த பிள்ளைகள் மாதிரி ஆளுமையாக நினைத்து நிற்கலாம். நினைந்தாலே அடக்கம் இருந்தால் ஆரோக்கியம் இருக்கும், அறம் இருந்தால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும், அஞ்சாமை இருந்தால் ஆனந்தமாக. ஆகவே உங்களோட பிள்ளைகளை இவர்களை போன்ற ஆற்றல் இருந்த ஆளுமைக்கு ஆரோக்கியமான ஆனந்தமான ஆன்மபலம் இந்த பிள்ளைகளாக பார்க்கிறீர்கள். அதற்கு கடவுள் எதிரான முதல் வேண்டும், நல்லது என்ன வேண்டும், பெண்ணிகள் என்ன வேண்டும்,
தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். பள்ளிய பாவம் எல்லாம் பள்ளியோட நபிந்துர வேண்டும் எல்லாம் உங்களுக்கு அதற்கான சக்திகளை வேண்டிக் கொண்டு இதையும் ஒரு பொருட்டாக மதித்து உங்களுக்கு எதுவுமே செய்யாது நீங்கள் விளைவிக்கிறதாக கூட்டமைக்காக நன்றி பாராட்டி விளைவடைகின்றேன். நன்றி வணக்கம். இவ்வாறான ஒரு கிராமத்தில் இன்று ஒரே தடவையில் 6 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதி பெற்றிருப்பது மிகவும் பாராட்டுதற்குரியது, சிந்திப்பதற்குரியது. ஒருவேளை பத்திரி தந்தாலும் ஒரு பிள்ளையாவது பல்கலைக்கழகம் அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அக்கறையுடன் எண்ணத்துடன் பெற்றோர்கள், இங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள், யுவதிகள் தினமும் செயல்படுவதாக இருந்தால் வருடந்தோறும் காப்போட்டா சாதாரண நலம் சித்தி, காப்போட்டா உயர்தரம் சித்தி, புறநாட்டத்தில் சித்தி, பல்கலைக்கழகத்திலும் முதல்நிலை மாணவர்களாக வந்து பல்வேறு துறை சார்ந்த உத்தியோகத்தர்களாக உங்கள் பிள்ளைகள் விளைவார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கல்விக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய பிள்ளைகள் ஒரு முன்னேற்றகரமான நிலைக்கு வருவார்கள். அந்த கல்வியோடு சேர்ந்து பொருளாதாரமும் வரும். அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு 10 கோடி தொகுதியிலே குறைந்த வயதில் ஒரு சட்டத்திரணி நீதிபதியாகினார். அவரும் இவ்வாறான ஒரு சாதாரண கிராமத்தை சேர்ந்தவர். ஒரு நீதிபதியினுடைய அடிப்படை சம்பளம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? குறைந்தது 3 லட்சம் ரூபாய். ஒரு நீதிபதியின் சம்பளம் வந்து ஒரு மாதம் 3 லட்சம் ரூபாய். அதே மாதிரி இந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பிக்கின்ற பேராசிரியர்கள், வைத்திய அதிகாரிகள் போன்றவர்களின் சம்பளங்கள் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு அதிகமான தொகையாக தான் இருக்கு. ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு மாணவர்களையும் நீங்கள் சின்ன வயதில் இருந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை ஒரு கல்வியானாக உருவாக்குவீர்களாக இருந்தால் என்ன வளரும் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை எழுத வேண்டும் வெளிநாட்டில் சென்ற அந்த பாடல் தலைகளுக்கு விலகினர். இன்று ஜூன் 26 சர்வதேச போதைப்பொருள் இருக்கிறார். அந்த நிகழ்வினை வடபிரதேச நல்லொழுக்க சமூகத்தினராகிய நாங்கள் ஒவ்வொரு வருடங்களும் விழிப்புணர்வு கருத்தரங்கினூடாக வெவ்வேறு இடங்களில் கொண்டாடி வருகின்றார்கள். இந்த முறை இந்த கிராமத்தில் ஒரு மீனவனுடைய மகன் முதல்நிலை மாணவனாக சித்திவிட்ட செய்தியை அறிந்துதான் நாங்கள் இந்த விழாவினை பக்கத்தில் எடுக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்து மிகக்கூடிய நாட்களுக்குள் இந்த விழாவினை இந்த இடத்தில் செய்திருக்கிறோம். கௌரவித்ததற்கு நாம் அனைவரும் சேர்ந்து அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இன்று உலகளாவிய ரீதியில் எங்குமே ஒரு பேசு பொருளாக இருப்பது போதை. அத்தகைய ஒரு போதைப்பொருள் எதிர்ப்பு தினம் இன்று ஹெரோயின், கஞ்சா, ஐஸ் என பல வழிகளில் இன்று போதை கடத்தப்படுகிறது. பல வழிகளில் இனிப்பு பண்டம், உணவு பொருட்கள் என அனைத்து வாயிலாகவும் போதை இன்று பரவலடைகிறது. போதை எனும் மரக்கன் எம் அனைவரையும் தன்வசப்படுத்த முயல்கிறார். அத்தகைய பிடியில் இருந்து நாம் அனைவருமே விடுபட வேண்டும். இளைஞர்களாலும் சரி, சிறுவர்களானாலும் சரி, முதியவர்களானாலும் சரி, அனைவருமே இந்த போதையில் இருந்து விடுபட வேண்டும். நல்லதோர் உலகம் செய்வோம் என்றார் புரட்சி கவி பாரதிதாசன். அவருடைய கொள்கையின்படி இந்த போதையை ஒழித்து அனைவரும் ஒரு நல்ல ஒரு உலகை உருவாக்க வேண்டும். அத்தகைய ஒரு நல்ல ஒரு சிறந்த போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தில் நமக்கான இந்த பாராட்டை செய்தமைக்காக சிவதொண்டர் அமைப்புக்கும் நல்லொழுக்க சம்மேளனத்துக்கும் நமது அனைவரும் சார்பாக நன்றிகளை தெரிவிப்பதில் நாம் மிகுந்த ஒரு கடமைப்பட்டுள்ளோம். இதைவிட ஒரு சமூகம் சாதிக்க வேண்டும், முன்னிலைக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமானது கல்வி. கல்வியால்தான் எதையுமே சாதிக்க முடியும். ஆகவே கல்வியை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து அதனை கற்று வாழ்வில் உயர்வடைய வேண்டும். ஒரு சமூகம் பின்தங்கி காணப்பட்டால் அதை உயர்த்துவதற்கு முன்னிலைக்கு வருவது கல்வி. ஆகவே அந்த கல்வியை கற்க முயலும் போது ஒவ்வொரு மாணவனும் தனது சோதனைகளையும் சவால்களையும் சந்திக்கின்றார்.
இன்னும்